இந்தாங்க பிடிங்க. போடு போடு, என்கிட்ட போடு. நாங்க திரும்பி வர வரைக்கும் யாரும் அதுல இருந்து ஒரு பழம் கூட எடுத்து சாப்பிட கூடாது. ஒருவேளை இந்த பழம் மட்டும் ரொம்ப சுவையா இருந்ததுன்னா நீங்க 2 பேரும் எனக்காக நிறைய பழங்களை பறிச்சு கொண்டு வந்து கொடுக்கணும். புரிஞ்சுதா? இந்தாங்க பிடிங்க. இன்னைக்கு ரொம்ப வினோதமான நாள் தான். முதல்ல அந்த குட்டி முதல்ல இத பிடிச்சது. இப்ப அழகான இந்த பூனை பிடிச்சு. எனக்கு என்னவோ இந்த எலிங்களை பார்த்தா நம்ம கிட்ட ஏதோ சொல்ல விரும்புற மாதிரி இருக்கு. கவலைப்படாதீங்க நண்பர்களே, கவலைப்படாதீங்க. அடடா பீம், நம்ம பேசுறது கூட இதுங்களுக்கு புரியுது பாரு. இந்த எலிங்க பூனையை காமிச்சுனா இத சொல்லுதுங்க. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அங்க பாத்தீங்களா, அந்த பூனை எலிங்களை துரத்தவே இல்ல. ஏதோ ஒண்ணு எனக்கு உறுத்தலாவே இருக்கு. இந்த பூனைய பார்த்தா காளிய மாதிரியே இருக்கு. அந்த எலிய பாக்கும்போது டோலோ போல மாதிரி இருக்கு. இவங்க எப்படி மிருகமா மாறினாங்க? ஆனா நீங்களா எப்படி மிருகமா மாறினீங்கன்னு எங்க கிட்ட சொல்ற வரைக்கும் எங்களால உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. ஓஹோ, இதுதான் விஷயமா? இவங்க எல்லாரும் இந்த மரத்துல இருக்கிற பழங்களை சாப்பிட்டு மிருகமா மாறிட்டாங்க போல இருக்கு. அட, அங்க பாரு, அதுல ஏதோ எழுதிருக்கு. இந்த மரத்துல இருக்கிற பழங்களை யாரும் சாப்பிட கூடாது. அப்படி தவறுதலா இதை யாராவது சாப்பிட்டாங்கன்னா இந்த மரத்துல இருக்கிற சாறை குடிச்சு அவங்க பழைய மாதிரி மாறிடலாம். அதோட அவங்க சாபமும் தீர்ந்து போயிடும். இது கடினமா இருக்கிறதுனால என்னால இத உடைக்கவே முடியல. காளியா பூனை மாதிரி இருக்கும் போதே அழகா இருந்தான். வாய் பேசாம அவன் வாயை மூடிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு ரொம்ப என்னாச்சு சுட்கி, நீ ஏன் இப்படி அழுத? உங்ககிட்ட காசு இருந்தா கொடுக்கறீங்களா? எங்க அம்மாவுக்கு மருந்து வாங்க காசு தேவைப்படுது. என்கிட்ட காசு நான் கொடுக்கறேன் சுட்கி, இந்தா புடி. ரொம்ப நன்றி. நாங்க சாயங்காலமா உங்க அம்மாவை பார்க்க வரோம். சரி பீம். வாங்க பசங்களா, வாங்க. அம்மா, என்னோட Dress எங்க வச்சிருக்கீங்க? அந்த அலமாரியில தான் வச்சிருக்கேன். அங்க இல்லையேம்மா, நான் நல்லாவே தேடி பார்த்துட்டேன். ஆனா அங்கதானே வச்சேன். அட பீம், நீங்க எல்லாரும் உங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு பாத்துட்டு போலான்னு வந்தோம். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு காலையில நாங்க விளையாடிட்டு இருந்தப்போ சுட்கி அழுதுகிட்டே என்கிட்ட வந்தா. அவதான் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட. இன்னைக்கு முழுக்க சுட்கி எங்கேயுமே போகல. லட்டு பண்றதுக்கு எனக்கு உதவியா இருந்தா. அப்படின்னா காலையில எங்க கிட்ட வந்து பேசினது யாரா இருக்கும்? எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. என்னுடைய மந்திர தண்ணிக்கு ஒரு பாராட்டு. இந்த மந்திர தண்ணியை எடுத்துக்கிட்டு போய் எவனுடைய உடையில நாம் போட்டாலும்
உடனே நான் அவனுடைய ரூபத்துல அப்படியே மாறி போயிடுவேன். வர வர கிராமத்துல திருட்டு அதிகமாயிடுச்சு. நாம இதுக்காக நிச்சயம் ஏதாவது செஞ்சாக. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. குரல் அந்த பக்கத்துல இருந்து தான் வருது. ஒரு மந்திரவாதி என்னை ஏமாத்தி இங்க கொண்டு வந்துட்டான். உன்னை காப்பாத்த இங்க யாரும் வர முடியாது. என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. இதே பகவானே. இவ அப்படியே என்ன மாதிரியே மாறிட்டானே. ஓஹோ, இதுதான் விஷயமா? இது ரொம்ப விபரீதமான விஷயம்தான். உன்கிட்ட ஏதாவது யோசனை இருக்கா? நம்ம ராஜகுமாரி இந்துமதியோட துணிகளை நாம ஏன் ஏழைகளுக்கு கொடுக்க கூடாது? இது நல்ல யோசனையா இருக்கும். எதுக்காக? அது ஏன்னா மகாராஜா அந்த மந்திரவாதி துணிகளை வச்சுதான் மந்திரம் பண்ணிட்டு இருக்கான். அவன் கண்டிப்பா ராஜகுமாரியோட துணியை வாங்க வருவான். அவன் ராஜகுமாரியா மாறி நம்ம கிட்ட வரும்போது நாம அவனை பிடிச்சிடலாம். ஆனா உண்மையான ராஜகுமாரியை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆமா, மறுபடியும் நம்ம குழம்பிட்டோம்னா? அதுக்கு கூட என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. இப்போ ராஜகுமாரியுடைய உடை எனக்கு கிடைக்க போகுது. ஜாக்கிரதையா வரலாம். அங்க பாருங்க, ராஜகுமாரி வராங்க. இவன் தான் அந்த மந்திரவாதி. நான் தான் இந்த டோலக்பூரோட ராஜகுமாரி. இந்த இல்ல, நான் தான் உண்மையான சரி, உங்க 2 பேர்கிட்டயும் நாங்க ஒரு கேள்வி கேட்போம். நீங்க அந்த கேள்விக்கு சரியான பதில சொன்னீங்கன்னா உங்கள யாரு ராஜகுமாரின்னு நாங்க கண்டுபிடிச்சிருப்போம். இப்ப பார்க்கலாம். சரி சொல்லு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச. நம்மளோட ரகசிய கேள்வி வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். நல்லா மாட்டிக்கிட்டான். மாம்பழம் தானே? லட்டு. நீ சொன்ன பதில் தப்பு. கண்டிப்பா நீ தான் அந்த மந்திரவாதியா இருக்கணும். சபாஷ் பீம். என்னை சார்ந்த என் ஊர் மக்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தியை நான் இப்ப சொல்ல போறேன். இந்த பழமையான சிலை நம்ம நாட்டிலிருந்து பல வருஷங்களுக்கு முன்னால திருடப்பட்டு இருந்தது. எங்க இருந்ததுன்னே தெரியல. பல இடங்கள்ல கஷ்டப்பட்டு தேடினதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம நாட்டுக்கே அந்த சிலைய நம்ம கொண்டு வந்துட்டோம். இந்த சிலை நம்ம நாட்டுக்கு இன்னைய வரைக்கும் ஒரு கௌரவமா இருந்தது. அதோட இனிமேலும் இருக்கும். வரப்போற உற்சவத்துல நாம இந்த சிலைய மறுபடியும் ஸ்தாபிக்க போறோம். இந்த சிலையை இந்த ஊர்ல இருந்து இனிமே யாராலையும் திருட முடியாது. ஏன் ஒருத்தனால மட்டும்தான் இது முடியும். வீரர்களே, மகாராஜா, இந்த மாதிரி நடந்திருக்கவே கூடாது. ஆனா இப்போ நீங்க கவலைப்பட்டு பிரயோஜனமே இல்ல. அந்த அதிரடி திருடனை நாம சீக்கிரமே பிடிச்சிடலாம். உற்சவம் ஆரம்பிக்கிறதுக்கான நாளும் நெருங்கியாச்சு. நாம நிறைய ஏற்பாடுகள் செய்ய வேண்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த உற்சவத்துல கலந்துக்கிறதுக்காக உங்க நண்பர் டோலக்பூரோட மன்னரான இந்திரவர்மருக்கு அழைப்பு அனுப்பியாச்சு. 98, 99, 100. நான் வரட்டுமா? கொஞ்சம் இரு. நான் வரட்டுமா? அட கொஞ்சம் இரு சுட்கி, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். இப்ப நான் வந்துட்டே இருக்கேன். ராஜு, எல்லாரும் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க?
எப்பவுமே சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவேனே. இவங்களை வெளியே கொண்டு வர ஒரு ஐடியா இருக்கு. ஒரு நிமிஷத்துல எல்லாம் ஓடி வந்துருவாங்க. கைவசம் இருக்கு லட்டு. ஓ, இப்போ என் கையில ஒரே ஒரு லட்டு தான் இருக்கு. ஆமா, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஆஹா, நீ மாட்டிக்கிட்ட. லட்டுவுக்காக நான் மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல. நீ கரெக்டா சொன்ன. ஆனா இந்த கடைசி லட்டு நான் தான் சாப்பிட போறேன். நீ ரொம்ப அவசரப்படுற ஜக்கு. இந்த லட்டுவ இப்ப நான் தான் சாப்பிட போறேன். உன்னால அதை கண்டிப்பா சாப்பிட முடியாது, ஏன்னா அது பீமுக்கான லட்டு. எப்படி உன் கையில இருந்த இந்த லட்டுவ நான் புடுங்கிட்டேன் பாத்தியா? ஆட்டம் முடிஞ்சது. லட்டுவ நான் இப்ப சாப்பிட போறேன். இன்னும் ஆட்டம் முடியல ஏன் நண்பா, ஏன்னா இப்பதான் என் ஆட்டத்தை நீ பார்க்க போற. இப்ப நம்ம கிட்ட லட்டு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. வேணும்னா நாம எல்லாரும் இதை பங்கு போட்டு சாப்பிடுவோமே. பசங்களா, டுன் ஆன்ட்டி இருக்கும்போது லட்டுவை பத்தி நீங்க கவலைப்படவே கூடாது. இந்தாங்க, எல்லாத்தையும் சாப்பிடுங்க. சரி, உங்க எல்லாரையும் மகாராஜா உடனே அரண்மனைக்கு வர சொல்லிருக்காரு. கேரளால இருந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் மகாராஜா சின்மை ஒரு தகவல் அனுப்பியிருக்காரு. அங்க நடக்க போற கோயில் உற்சவத்துல நம்ம எல்லாரையும் கலந்துக்க சொல்லியிருக்காரு. மகாராஜா, அங்க நடக்கிற உற்சவம் ரொம்ப அருமையா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேனே. ஆமா, ரொம்ப அருமையா இருக்கும், சுவாரஸ்யமாவும் இருக்கும். எனக்கு இங்க இருக்கிற வேலைகளை பார்த்துக்கவே சரியா இருக்கு, அதனால என்னால கலந்துக்க முடியாது. அதனால நீங்க எல்லாரும் இந்துமதி கூட சேர்ந்து அந்த உற்சவத்துல கலந்துக்கணும். சரி மகாராஜா. தனியா எங்கேயோ கிளம்பிட்ட மாதிரி தெரியுது. எங்க? சேனாப்பூர் கிராமத்துல பெரிய திருவிழா நடக்குது, அங்கதான் போயிட்டு இருக்கோம். திருவிழாவா? அப்ப சரி, நாங்களும் கூட வரோம். காத்து பலமா வீசுது, அதனாலதான் என்னால இப்போ எதிர்பக்கமா இதை திருப்ப முடியல. அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு அப்புறம் போகலாம். என்ன இடம் இது? நீங்க ஏன் தலைகீழ தொங்கிட்டு இருக்கீங்க?
நான் காலையில எழுந்து பார்க்கும்போது உலகமே தலைகீழா இருந்தது. உலகத்தை சரியா பார்க்கறதுக்காக தான் நான் இப்படி தலைகீழா தொங்குறேன். என்ன இப்ப புரிஞ்சுதா? இங்க நடக்கிற எந்த விஷயமும் எனக்கு புரிய மாட்டேங்குது. வயிறு காலியா இருந்தா என்னோட மூளை வேலை செய்யாது. வாங்க முதல்ல பழம் வாங்கி சாப்பிடலாம். எவ்வளவு ஆச்சு? 9 ரூபாய். இந்தாங்க 10 ரூபாய். அப்ப மிச்ச பணம்? மிச்ச பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. நீ என்னப்பா சொல்ற? முழு பணத்தையும் கொடு. நான் தான் உங்களுக்கு 10 ரூபாய் கொடுத்திருக்கேனே. மீதியை யார் கொடுப்பாங்க? இத பாருங்க, 10 ரூபான்றது 9 ரூபாய் விட 1 ரூபாய் அதிகம் தான். நாங்க தான் மொத்த பணத்தையும் கொடுத்துட்டோம்ல. சொல்ல போனா 1 ரூபாய் அதிகமாவே கொடுத்திருக்கோம். எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க. இவ சொல்றத கேளுங்க. 10 ரூபாய் வந்து 9 ரூபாவை விட அதிகமா? வாழ்க்கையில முதல் தடவையா இப்படி கேள்விப்படுறேன். என்ன நீ ஏமாத்த பாக்குறியா? இதோ பாரு, மரியாதையா மீதி பணத்தை கொடுத்துட்டு போ. இதுக்கு மேல பணம் கொடுக்க முடியாது. என்ன ஏமாத்துறான். என்னாச்சு? எதுக்காக இப்படி கூச்சல் போடுறீங்க? இந்த பசங்க பழத்தை சாப்பிட்டுட்டு மொத்த பணத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல இல்ல, இவரு பொய் சொல்றாரு. இங்க பாருங்க, இந்த பசங்களோட மனநிலைமையே சரியில்லை. இவங்க ரொம்ப பயங்கரமானவங்க. நாங்க கார்கனுக்கு போக மாட்டோம். ஏன்னா அது ஒரு சாப பூமி. நம்ம பொருட்களை அங்க கொண்டு போய் தானே விற்க முடியும். நீங்க வேற யாரையாவது கூட்டிட்டு போங்க. நாங்க அங்க வர மாட்டோம். நில்லுங்க, போகாதீங்க. நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு போக கூடாது. நில்லுங்க, நான் நில்லுங்கன்னு சொல்றேன் இல்லையா? உங்களுக்கு எங்களோட உதவி தேவையா இருக்கா? சொல்லுங்க. அது அது உங்களால எனக்கு என்ன உதவியை செய்ய முடியும்? கார்கனுக்கு ஏற்பட்டிருக்கிற சாபத்தை பத்தி இங்க எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. அதனால யாருமே கார்கனுக்கு போறதுக்கு தயாரா இல்ல. அது வந்து நாங்க எல்லாரும் கார்கனுக்கு தான் போகணும். என்னால உங்க கப்பலை ஓட்டிக்கிட்டு கார்கன் வரைக்கும் கண்டிப்பா போக முடியும். ஆனா நீங்க சின்ன பசங்க, உங்களுக்கு கப்பல்லாம் ஓட்ட தெரியுமா? நாங்க சின்ன பசங்க இல்ல, பெரியவங்களை விட ரொம்ப அருமையா கப்பல் ஓட்டி காட்டுவோம். அட என்னங்க, எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து தான் பாருங்களேன். நாங்களும் கோர்கனுக்கு போய் சேர்ந்துருவோம். அதோட கப்பல்ல இருக்கிற உங்க பொருட்களும் கோர்கனுக்கு போய் சேர்ந்துரும். நல்ல யோசனை தான். வாங்க வாங்க.
கொஞ்ச நேரத்துல புயல் மழை வரப்போகுது. புயல் மழை வரப்போகுது இல்ல, புயல் மழை வந்தாச்சு. எங்களை இனிமே யாராலையும் காப்பாற்ற முடியாது. எல்லாரும் எதையாவது கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஏட்ரியன், அந்த பாய் மரத்தை அவிழ்த்து விட்டு, இந்த சூறைக்காத்த அதால தாங்க முடியாது. நீ சரியாதான் சொல்ற. நான் பாய் மரத்தை அவிழ்க்க முயற்சி பண்றேன். கப்பலை நீங்க ஓட்டுங்க, நான் போய் அந்த பாய் மரத்தை அவிழ்க்கிறேன். ஓஹோ, உங்களுக்கு என்ன தைரியம்? உங்க 2 பேருக்கும் புடிச்சுக்கிறதுக்கு வேற எதுவும் கிடைக்கலையா என்ன? இந்த கப்பல்லையே கொஞ்சம் கனமான பொருள்னா அது நீங்க தான் தலைவா. என்ன சொன்ன? கோபப்படாதீங்க தலைவா. நாங்க சொல்ல வந்தது என்னன்னா, இந்த புயலை சமாளிக்க உங்களால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. காப்பாத்து பீம். நாம கொஞ்ச நேரத்துல கார்கனுக்கு போய் சேர்ந்துருவோம். ரொம்ப நன்றி பீம். நீ மட்டும் இல்லாம இருந்திருந்தா நாங்க யாருமே கோர்கனுக்கு போய் சேர்ந்திருக்க மாட்டோம். நான் என் கடமையை தான் செஞ்சேன் ஏட்ரியன். மகாராஜா எங்க எல்லாரையும் உன்னை பத்திரமா கூட்டிட்டு போகிறதுக்காக தானே அனுப்பி இருக்காரு. நாம எவ்வளவு நேரமா காட்டுக்குள்ள நடக்கிறோம். இந்த கருப்பு மலை எங்கதான் இருக்கு? இன்னும் கொஞ்ச தூரம் தான். ஆனா நம்ம ஒவ்வொரு அடியையும் ஜாக்கிரதையா வைக்கணும். ஏன்னா இந்த காட்டுல பயங்கரமான மிருகங்கள்லாம் இருக்கு. அதோட கிர்பரோட சேனைகளும் நம்மள தாக்க வாய்ப்பு இருக்கு. பயங்கரமான மிருகங்களா? கிர்பரோட சேனைகளா? என் கால் கட்டையில பட்டுடுச்சு. நம்ம நண்பர்கள் நிச்சயமா ஏதோ பிரச்சனையில மாட்டிருக்காங்க.
பீம், அந்த கிளை உடைஞ்சுக்கிட்டே வருது. ஒரு வழியா நம்ம தப்பிச்சோம். நாம ஒண்ணும் தப்பிக்கல, நேரா கருப்பு மலைக்கு பக்கத்துல வந்து விழுந்துட்டோம். இந்த இடம் ஒண்ணும் பயப்படுற இடம் மாதிரி தெரியலையே. இது பயமுறுத்துற இடம் இல்ல, ரொம்ப ஆபத்தான இடம். சூரியன் மறைஞ்சுக்கிட்டே வருது. இந்த இடம் பாதுகாப்பா இருக்கு. நம்ம இங்கேயே தூங்குறது நல்லது. நாங்க கிளம்புறோம் மகாராஜா. பீம், எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. இந்த ராஜு, அந்த இடம் இருக்கிற வரைபடம் இதுதான். வாங்க போலாம். இதான் தியாக்காவா? ராஜு, நீ சொன்னது ரொம்ப தப்பு. எனக்கு என்னமோ இந்த இடம் அதுவான்னு சந்தேகமா இருக்கு. இந்த சத்தம் ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல, ரொம்ப அழகாவும் இருக்கு. பீம், அங்க பாரு. இத பின் தொடர்ந்து போனா ராஜகுமாரியை கண்டுபிடிச்சிடலாம். நான் ராஜகுமாரியை கண்டுபிடிக்கிறேன் பீம். நம்ம தலைவரை பார்க்க அழகா